யூடியூப் வாசகர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைப்பது மற்றும் தொப்பையை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். நிறைய ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் உடல் பருமன் தொப்பை ஏற்படுகிறது. இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான தீர்வுகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவுகள் பார்த்திங்கன்னா ஜீரணமாகாமல் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடல் கழிவுகள் நன்கு வெளியேறுவதில்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் வாயு ஏற்பட்டு அந்த வாயுவானது மெதுவாக குடல்களில் தங்கியிருந்து உடலோட அடிப்பகுதியிலையும் தங்கியிருந்து குடலோட இயக்கங்கள் எல்லாமே தவிர்த்து அல்லது ஜீரணமாகாமல் தவிர்த்து வயிறானது பெரிதாக பானை போல் வந்துடுது. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் பருமன் பெருகிட்டே போவாங்க. உடல் பருமன் பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய வியாதிகளும் கூடவே வரும். உதாரணமாக பார்த்திங்கன்னா மூட்டுக்களில் வலி ஏற்படும். மூட்டு வலி, உடலை தாங்கக்கூடிய தன்மை இல்லாமல் மூட்டுக்கள்லையோ உடல்கள்லையோ வலி ஏற்படும். நடந்தால் மூச்சு வாங்கும். உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியாது. பாத்ரூம் போனால் அவங்களால உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது. மாடிப்படி ஏற முடியாது. வெளியில் எங்கேயாவது போகணும்னா அவங்களுக்கு இருக்கை வசதி சாதகம் இல்லாமல் இருக்கும். உதாரணமாக ஒரு பேருந்துகள்லையோ இல்லை அவங்க கார்லேயோ ட்ராவல் பண்ணும் பொழுது உடல் பருமன் இருந்துச்சுன்னா அவங்களால அந்த காரில் கூட ஏறி உட்கார முடியாது. அப்படியே உட்கார்ந்தாலும் 2 பேர் சீட்டை ஒரு ஆள் பிடிச்சிக்கிடுவாங்க. அதனாலே என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்களில் பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது குண்டாக இருக்கவங்க பக்கத்தில் யாருமே இருக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க நெருக்கி கீழே தள்ளிடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனுபவங்கள். அப்போது அந்த வகையில் பார்க்கும் பொழுது உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு நம்முடைய பாட்டிகள் தாத்தாக்கள் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வகையான உணவுகளை பயன்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொழுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் தோட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா விளைச்சல் இருக்கும். அப்போது அவங்க அங்கேயே பறித்து அங்கேயே பச்சையாகவே அதை வறுத்து அந்த நேரத்தில் காப்பிக்கு பார்த்திங்கன்னா உணவாக எடுத்துக்கிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதே பார்த்திங்கன்னா உணவாக தான் பயன்படுத்த போகிறோம். ஒரு மாற்று வழியாக பண்ண போகிறோம். பெரும்பாலும் சத்துக்கள் கொடுத்து உணவை குறைச்சோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சத்து கொடுக்காம பட்னிங்க பேரில் பட்னி இருந்து உடலுக்கு வருத்தி நோய்களுக்கு ஆளாகி உடம்பு எடையை குறைக்கிறாங்க. இந்த முறை மிகவும் தவறான முறையாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல் பருமனை குறைக்க போகிறேன்னு சொல்லி சரியான எதுக்கு சாப்பிட்றதில்ல. சாப்பிடலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல அல்சர் உண்டாயிரும். ராஜி உறுப்புகள் பலம் இழந்துடும். உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் உடல் சோர்வு உண்டாயிரும். அப்போ பலம் இழந்துருவாங்க. இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத நோய்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த முறையை பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்கள் தவிர்க்க சொல்கிறாங்க. நீங்கள் வழக்கமாக எடுக்கிற என்ன கலோரி எடுக்கிறீங்களோ அந்த கலோரியோட சேர்த்து எடுக்கணும். இப்போ இதே எப்படி எடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முளை கட்ட போகிறோம். இந்த கொள்ளு இருக்குது பார்த்திங்களா, இதை கிராமங்களில் காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இந்த காணப்பயிரை முளை கட்ட போகிறோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா தண்ணியில் 12 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 12 மணி நேரம் அதை ஒரு துணியில் கட்டி நல்லா காத்தோட்டமாக காய விட்டுட்டிங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் நல்ல முளைகள் எல்லாம் நன்கு வெளியே வந்திருக்கும். இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா புரோட்டீன் உள்ள உணவாகவும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அவங்க ஆராய்ச்சியில் இதையும் இந்த பாட்டி சொன்ன இந்த ரகசியத்தையும் பயன்படுத்தி அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முளைகட்டின கொள்ளுப்பயிரை வறுத்து அதை பவுட்ரு பண்ணி காலையில் ஒரு 10 கிராம் மாலையில் ஒரு 10 கிராம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முளைக்கட்டினில் அந்த முளையில் தாவரத்தின் முளையில் அத்தனை குளோரோஃபில் சொல்லக்கூடிய கண்டென்ட், அதாவது பச்சையம் எல்லாமே உடம்புக்கு நிறையவே கிடைக்கும். இதனால் இரத்த ஓட்டம் விருத்தி அடையும். உடல் பார்த்திங்கன்னா நல்லா பலம் உண்டாகும். தேவையில்லாத கொழுப்புகள் கட்டிகள் கரையும். வயிற்றில் உள்ள வாயுக்கள் சம்பந்தமான பிரச்சனை அத்தனையுமே சரியாகும். உடல் பார்த்திங்கன்னா மென்மையாக
ஒரு மாதத்திற்கு 1/2 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் குறையிறத பார்க்க முடியும், கண்கூடாக பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டீ குடித்த உடனே யூரின் போகிற மாதிரி உடம்பு எடை குறையணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுடைய ஆசை நியாயமானது தான். ஆனாலும் உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பண்பாக இருக்கிறது. அதனால் உடல் எடை குறைக்கிறது என்றைக்குமே அவசரப்படாதீங்க. பொறுமையாக குறைங்க. அது உடலுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசையில் நிறைய அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு நிறையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடம்பு எடை வேகமாக குறைக்கணும்னு சொல்லி குறைச்ச பிறகு நிறைய வியாதியில் அவதிப்படுறாங்க. திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் உடல் ஏறிடுது. அந்த உடம்பை குறைக்கவே முடியல. அதில் ரொம்ப அவதிப்படுறாங்க. பின்பு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலோடு ஆளாகுதாங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சத்தாக எடுத்துக்கங்க. இந்த கொள்ளுப்பயிரை வறுத்து பவுட்ரு பண்ணி சாப்பிடும் பொழுது தேவையில்லாத கொழுப்பு கட்டிகள் கரையதை கண்கூட பார்க்க முடியும். சிறுநீரக மண்டலம் நல்லா வேலை செய்யும். இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு கசாயம் தான் கொடுப்பாங்க. அதே போல் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சரியாக வரலன்னா அப்படின்னா கொள்ளு கசாயம் கொடுப்பாங்க. அதனால் இந்த கொள்ளு கசாயம் அப்படின்னா உடல் கழிவுகளை நல்லா வெளியேற்றக்கூடியது. இந்த கொள்ளு கசாயத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் உடம்புல கொழுப்பு, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலுக்கு எத்தனை பேர் மருந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? இந்த கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டி சொன்ன இந்த ரகசியத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையதை கண்கூட பார்க்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. என்னடா நம்ம பாட்டி இப்படி சொல்லியிருக்காங்களே, இது நான் பயன்படுத்தி பார்த்தா வெற்றி அடைய முடியுமான்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து பார்த்தோம். அந்த அனுபவம் சரியாக தான் இருந்தது. நிறைய பேருடைய அனுபவங்கள் அதில் காணப்பட்டது. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் உடம்பு எடையை குறைக்கணும்னா ஆரோக்கியமான வழியில் குறைக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உடம்புக்கு தேவையான நீர் சத்து கண்டிப்பாக கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நீர் கொடுக்கமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீர் கொடுக்கறது இல்லை. நம்ம சுத்தமான சுகாதாரமான இயற்கையிலே கிடைக்கக்கூடிய நீர்களை பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான சத்துக்கள் நிறையா கிடைக்குது. அதனால் நீர் கண்டிப்பாக, தண்ணீர் வந்து உடம்புக்கு அவசியம். அதுபோல் தண்ணீர் வந்து தேவையான நேரத்தில் தேவையான அளவு கண்டிப்பாக குடிக்கணும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, சத்தான ஆகாரங்கள். நம்ம காலை உணவை நேரத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 3/4 வயிறு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுபோல் உணவுகள் எல்லாமே காய்கறி பயிர்கள் நிறையா இருக்கட்டும். பழங்கள் தானியங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறையா எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறையா எடுத்தால் குண்டு போட்டு நினைக்கிறாங்க. உங்கள் உடல் நல்லா ஜீரணம் ஆகிட்டுனாலே போதும். என்ன ஆகும்? பருமன் வந்து படிப்படியாக குறைத கண்கூட பார்க்க முடியும். நம்ம உடலுக்கு தேவையான அளவு உயரத்திற்கேற்ற உடல் வந்து பருமன் கண்டிப்பாக அவசியம் தேவை. நிறைய பேர் உடம்பு குறைச்சிட்டு எலும்பு குச்சியமாக ஆகிட்டு அதுக்கு பிறகு உடம்பு கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது சாத்தியமாகாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா உடம்பை குறைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நடக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆள் டயர்டாகிடுவாங்க. அந்த மாதிரி போகவே கூடாது. இயற்கையான வழியில் இந்த மாதிரி சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்பு எடை படிப்படியாக குறையும். ஒரு மாதத்துக்கே பார்த்திங்கன்னா 1/2 கிலோலேருந்து 1.5 கிலோ குறையும். நிறைய பேர் கேட்பாங்க, 10 நாளில் உடம்பு எடை குறையான்னு சொல்லிட்டீங்களே, என்ன இதுக்கு ஆகலைன்னா, உங்களோட உடல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீக்க மண்டலம் வேலை செய்யும்போது இயற்கையாகவே குறையதை கண்கூட பார்க்க முடியும். கழிவு நீக்கம் நல்லா நடக்கும். உடம்புல கழிவுகளை எல்லாம் தேவையில்லாத நீர் கொத்து இருக்கிறது, தேவையில்லாமல் அங்கங்கே சதைகள் இருக்குது, அதை வந்து படிப்படியாக வெளியேற்றும். இந்த கொள்ளு கசாயம், கொள்ளு வந்து நீங்கள் தானியமாக வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி சாப்பிடும்போது உங்கள் உடம்புல வேர்வை சுரப்பி நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் அடையும். ரத்தம் சுத்தம் அடைஞ்சாலே பல்வேறு வகையான நோய்களுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போது இந்த கொள்ளு கசாயத்தை கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி மாவாக எடுத்து அதை வந்து காலை உணவாகவும் கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிக்கு பதிலாகவும் எடுத்துக்கலாம். இது நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உணவுனா இப்படி தான் கண்ட்ரோல் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எந்த வகையினாலும் இது வேலை செய்யும். இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவாகவும் அந்த உணவே மருந்தாகவும் வேலை செய்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புகள் நிறையா கழிவுகள் நிறையா வெளியேறும். மூலம் உள்ளவங்க, அதுபோல் உடல் உஷ்ணம் உள்ளவங்க, உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளவங்க கொஞ்சம் காலையில் நீராகாரம் எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா நற்பலங்களை வழங்கும். நீராகாரம் எடுக்கும் பொழுது உங்கள் உடம்புல தேவையில்லாத கழிவுகள் நல்லா அப்போவுமே வெளியேறதை பார்க்க முடியும். சிறுநீர் நன்கு வெளியேறும். அதுக்கடுத்து மலஜலம் நன்கு கழியும். உடம்புல நல்லா வேர்வை சுரப்பி எடுக்கும். பசி நல்லா எடுக்கும். உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் இந்த கொள்ளு பயன்படுத்தி பார்க்கும்போது பல அற்புத நன்மைகளையும் அற்புத பலன்களையும் வழங்கியிருக்குது. நீங்கள் பயன்படுத்தி பார்த்து உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல நல்ல விஷயங்கள், பல நல்ல தகவல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை பார்த்த அன்புள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி.